ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Acts of Apostles chapter 27 verse 25. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, திடமனதாயிருங்கள். Today you might face a critical situation in your life. The Lord God says, be of good courage. Don't worry about it. Things may go wrong. Things may not be the same as yesterday. But today the Lord God says, be of good cheer. நம்முடைய வாழ்க்கையில திடமனதாக இருக்க வேண்டும். திடமனது என்றால் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் நமக்கு சொன்ன பிரகாரம் நடக்கும் என்று நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு கூட பேசின தேவனுடைய தூதனுடைய வார்த்தையை மிகவும் நம்பிக்கையோடு தன்னுடைய சக பயணிகளிடம் சொல்கிறதை பார்க்கிறோம். When there was a situation in the life of Saint Paul, while they were sailing to Rome, they were caught up in the mid of the sea by a storm called Euroclydon. The Lord spoke to Paul through the angel, saying that you will be saved. You will stand before the Roman emperor. You will not die in this sea. He believed it. நம்முடைய வாழ்க்கையில மரித்து போவோம் என்றதான ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவனுடைய தூதன் வந்து சொல்கிறான், நீ மரிப்பதில்லை. நீ தேவனால் சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொன்னபடியே உனக்கு நடக்கும் என்று சொல்கிறார். Paul believed whatever the Lord God spoke to him through the angel. The same way it happened. Dear children of God, you need to believe and you need to trust what the Lord God said to you. Believe on the promises. Believe on the prophets. Believe on the word of God. Believe whatever the Lord God speak to you and trust in him so that you will be successful. உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவீர்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை நிச்சயம் கரை கொண்டு சேர்ப்பார். சென்றடைய வேண்டிய இடத்துல போய் சேர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற உங்களுக்கு உதவி செய்வார். நீடித்த ஆயுளையும் சுகத்தையும் பலத்தையும் தருவார். பொருள் நஷ்டம் வந்தாலும் உயிர் நஷ்டம் வராதபடிக்கு காத்துக்கொள்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பொருள் நஷ்டங்கள் வந்தாலும் உயிர் நஷ்டம் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். தீமைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.